அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுற வழக்கம் அப்படின்றது அவங்கவுங்க மத வழக்கப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. சாமி கும்பிட்றீங்களா இல்லையான்றது வேற. ஆனால் நாம் யாராக இருந்தாலும், கடவுளை வேண்டுபவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தாலும், நம்ம அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஒரு 4 விஷயந்தாங்க திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லைங்களா? சாமி கும்பிடுறவங்களுக்கு சொல்கிறேன். சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் வேண்டிக்கலைனாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு கல்வியாளர், நீங்கள் ஒரு பேராசிரியர், நீங்கள் ஒரு ஆண், நீங்கள் ஒரு பெண், ஒரு மாணவன், மாணவி, அரசியல் தலைவர், யாராக இருந்தாலும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் 4 விஷயந்தான் திரும்ப திரும்ப நடக்கும். என்ன தெரியுங்களா? 1, நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது உடனே நிறைவேறும். பிரார்த்தனைக்கு உடனே பதில் கிடைக்கும், அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஆண்டவா, எனக்கு ஒரு 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 1 லட்சம் ரூபா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வேண்டிக்கிட்டா, அன்றைக்கி மாலையே என்னுடைய பரிசாக வச்சுங்க அப்படின்னு மாமனார்ட்டேருந்து வரலாம் உடனடியாக. இல்லை ஒரு நண்பர் வந்து கொடுக்கலாம், எப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உங்கள்கிட்ட நான் வாங்கினேன்ப்பா, மறந்தே போச்சு, தப்பாக எடுத்துக்காத, நீ தான் கேட்க மாட்டேயாடா, என்னடா நீ போ, இந்தா வச்சுக்க அப்படின்னு. அதில் நான் உங்கள்கிட்ட ஒரு 50,000 தான் வாங்கினேன், 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, மன்னிச்சிக்கப்பா, நான் 1 லட்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு திருப்ப கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும். இல்லைன்னா வேறு ஒரு வடிவத்தில் அது நடக்கும். நாம் ஒரு நிறுவனத்தில் இந்த வேலை கிடைக்கணும்னு நம்ம இளைஞர்கள் முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறான், அட்மினிஸ்ட்ரேட்டரான்னு. ஆனால் அந்த பையனுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டான்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் இருக்கலாம். வேறு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக பதவி கிடைக்கலாம். சரிங்களா? ஒன்று உங்கள் பிரார்த்தனை உடனே நடக்கும், அல்லது தாமதமாக தள்ளி போய் நடக்கும், அல்லது வேறு ஒரு விதத்தில் நடக்கும், அல்லது வாழ்க்கையில் அது நடக்காமலேயே இருக்கும். இந்த 4 தான் திரும்ப திரும்ப நீங்கள் கடவுளை வணங்கினாலும் வணங்கவில்லை என்றாலும் நடந்து கொண்டே இருக்கும். இறைவனை பிரார்த்திப்பவர்களுக்கும் இதுதான், பிரார்த்தனை வைக்காதவர்களுக்கும் இதுதான். ஆனால் கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்க 2 பேருக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எதையாவது செய்யணும், நம்ம அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னானே, அந்த முயற்சி கூலியாக மாறுகிறதா, சம்பளமாக மாறுகிறதா, சொத்தாக மாறுகிறதா, ஆக மொத்தம் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு இயற்கை விதி என்னன்னா, ஏதோ ஒரு வகையிலே அந்த முயற்சிக்கான பலன், பெருசாக சிறுசானதை விட்டுருங்க, முயல்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இயற்கையோ இறைவனோ அதை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இயற்கை சக்தி அல்லது இறை சக்தி நிச்சயம் அதை உங்களுக்கு உடனடியாக தரும், அல்லது தாமதமாக தரும், அல்லது வேறு விதத்தில் தரும். எப்படிங்க இதை நம்புறதுன்னு கேட்குறீங்களா? பல உதாரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கும், இல்லை இனிமேவும் நடக்கும். அண்மையில் நடந்த ஒரு செய்தி பாருங்கள், படித்து பிரமிச்சு போயிட்டேன். நம்ம சென்னை ஐஐடி இருக்குது இல்லைங்களா, முக்கியமான கல்வி நிறுவனங்கள், அரசு நடத்துகிற அற்புதமான கல்வி நிறுவனங்களில் ஐஐடியும் ஒன்று. அந்த ஐஐடியில் ஒரு மாணவர் வந்து சேர்ந்திருக்கிறார், அத்துல் அப்படின்னு அவர் பேர். இது என்னங்க, ஐஐடினா மாணவர்கள் வந்து சேரத்தான் சேருவாங்க அப்படின்றீங்களா? அந்த மாணவர் யாருன்னா, நம்முடைய உத்தரகாண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் அவருடைய சொந்த ஊர். அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரோன் திவால் அப்படின்னு ஒரு எளிமையான கிராமம். அந்த கிராமத்தில் தான் அந்த பையன் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ரொம்ப ரொம்ப பின்தங்கின குடும்பம். ஒரு குடிசை வீடு தான், மண் தரை தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு விளக்கு எரியுது.
அந்த மாணவர் என்ன வேலை அப்படின்னா கழுதை மேய்க்கிறது. எப்படிங்க? கழுதை மேய்க்கிறது. என்ன கழுதை மேய்க்கிறதுனா, இந்த பக்கத்தில் கேதார்நாத் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குங்களே, அங்கே தரிசனத்துக்காக ஆண்டுதோறும் செல்வார்கள். அது ரொம்ப பரபரப்பாக ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இப்போ நடக்கிற காலகட்டம் அது. அங்கே தரிசனத்துக்காக யாத்ரீகர்கள்லாம் போவாங்க. அங்கே மலைப்பாதையில் போகிறப்போ அந்த யாத்ரீகர்களை கோவேறு கழுதை மேலே வச்சு அழைச்சிட்டு போவாங்க. நம்ம இங்கே அதெல்லாம் பார்த்ததில்லை. அந்த பகுதிகளில் இது சர்வசாதாரணமாக அது நடக்கும். யாத்ரீகர்கள் கழுதை மேலே, நம்ம பழனிக்காக இருந்தால் விஞ்சு போட்டிருக்கிறாங்க அரசாங்கமே, திருப்பதிக்குன்னா பஸ்ஸு காரு அதெல்லாம் நேரடியாக போயிடும். அங்கே மலைப்பகுதிகளில் பயணம் போது அப்படின்னா இந்த மாதிரி கோவேறு கழுதையில் நடக்க முடியாதவங்க, இல்லை ரொம்ப தூரம் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க அவங்க கழுதை மேலே வச்சா அந்த கழுதை இதுக்குன்னே பழக்கியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சொந்தக்காரர் இருப்பார். அவர் அந்த கழுதைக்கு தேவையான தீவனம்லாம் போட்டு அவர் கழுதையை பராமரித்து வளர்க்குறவர். அவருக்கு தொழிலே அந்த கழுதையை வச்சு தான். அந்த கழுதை மேய்க்கிற ஒருவருடைய மகன்தான் இந்த அத்துல். அப்போனா அந்த குடும்ப சூழல், பொருளாதார நிலை எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்குங்க. அந்த தம்பி அண்மையில் கொஞ்ச நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அங்கே பேஞ்ச வெள்ளத்தில் அவரை கொஞ்ச காலம் காணவே இல்லை. எங்கே போனார் என்னன்னே தெரியல. அப்பாவும் இல்லை, குடும்பமும் பிழைச்சாகணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு அத்துல்னா, அவருடைய பாடங்களை படிச்சுக்கிட்டு இந்த யாத்ரீகர்களை கழுதை மேலே உட்கார வச்சுக்கிட்டு அப்படி மேலே அழைச்சிட்டு போய் திரும்ப அழைச்சிட்டு வர இந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறார். பகலெல்லாம் கழுதையை பார்த்து கொண்டு விட்டு யாத்ரீகர்களுக்கு துணையாக இருந்து விட்டு இரவு அந்த சின்னஞ்சிறு விளக்கிலேயே தரையில் புத்தகங்களை விரித்து படிக்கிறார். இப்படி படித்து தான் அவர் பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கிறார். அவர் படித்த அந்த ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்பா நீ ஐஐடிக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு, ஜாம் அப்படின்னு ஒரு தேர்வு ஒன்று, அந்த தேர்வு அந்த மாணவர் எழுதுகிறார். நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் வசதியாக நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம். போயிட்டு வரத்துக்கு டூ வீலர் இல்லை சைக்கிள், அப்புறம் பைக்கு இல்லை பஸ்ஸு ட்ரெயின் ஏதோ ஒன்று சென்று வர்றதுன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிருது. இந்த நல்ல உணவு கிடைத்து, அணிந்து கொள்ள நல்ல ஆடைகள் கொடுத்து, போய் வருவதற்கான வசதிகள், போக்குவரத்து வசதிகள் இருந்து, இதிலேயே பல பிள்ளைங்க ஒரு 50 மார்க்கு 60 மார்க்குக்கு அவங்களுக்கு மூச்சு திணறுது. உழைப்பினுடைய அளவு அவ்வளவுதான், படிப்பின் பேரில் இருக்கிற அக்கறையினுடைய அளவு அவ்வளவுதான். ஆனால் அந்த தம்பி எவ்வளவு அற்புதமான உதாரணமாக மாறி இருக்கிறான். மண் தரை, குடிசை வீடு, ஒற்றை விளக்கு, தரையிலே இரவு புத்தகங்களை விரித்து போட்டு அதில் படித்து படித்து அவன் மேலே வந்து கழுதையை மேலும் கீழும் அழைத்து போகிற அந்த வேலையும் பார்த்து கொண்டு அந்த பையன் ஜாம் தேர்வு எழுதி இன்றைக்கு ஐஐடியிலே அவன் தேர்வாகி அந்த மாணவன் சென்னை ஐஐடியிலே வந்து சேர்கிறான் என்றால், கடவுளை வணங்குகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், விடாமல் முயற்சி செய்யுங்கள். உள்ளுக்குள் இருக்கிற உத்வேகம் மிக உயர்ந்த இடத்திற்கு உங்களை எடுத்து செல்லும் என்பதற்கு அதுல் என்கிற அந்த சின்னஞ்சிறு பிள்ளைதான் பிரம்மாண்ட உதாரணமாக நம் முன்பாக நிற்கிறான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.